வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்ல இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணை தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து விட்டது. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் பிஎம் கிசான் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. பிஎம் கிசான் அப்படி நீங்கள் சர்ச் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, பிஎம் கிசான் சாமான் நிதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய அவங்களுடைய ஓன் வெப்சைட்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு 19வது தவணை தொகை இன்ஸ்டால்மெண்ட் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 24 பிப்ரவரி 2025 அமௌண்ட்டாக வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன போல் நீங்கள் இகேசி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 19 தவணை தொகை கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் இகேசியை அப்டேட் பண்ணியும் உங்களுக்கு இந்த 19வது தவணை தொகை உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இந்த பிஎம் கிசான் சம்மந்தமான ஒரு ஆஃபீஸ் இருக்கான். அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே போதும், அவங்களே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் சொன்னால் போதும். அப்போ அவங்க எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதனால் வரலன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுவாங்க. சம்டைம் எல்லாமே கிளியராக இருந்தால் அவங்க உடனடியாட்டு அதை அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக உங்களுக்கு 2000 ரூபா வரும். ஸோ யாரெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து இன்னும் அமௌண்ட் வருதா வரலையான்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னால் இந்த பிஎம் கிசான் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிஓசின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்ச் ஸ்டேட்னு சொல்லிட்டு நோடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒரு ஆப்ஷன் சர்ச் டிஸ்ட்ரிக்ட் நோடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் டிஸ்ட்ரிக்ட் நோடல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே 2 பாக்ஸு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. நான் கன்னியாகுமரி, ஸோ நான் அதனால் கன்னியாகுமரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட மெயின் அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கினேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த லேண்ட்லைன் நம்பர் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் சொன்னால் போதும். என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கரெக்டாக இருக்குது, ஆனாலும் எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் மூலம் நீங்கள் சொன்னால் போதும். இல்லை மெயில் ஐடி மூலமாட்ட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் கான்டாக்ட் மூலம் சொன்னால் உங்களுடைய ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்து எந்த ரீசனுக்கு கேட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்